நிறைய பேர் ஓட்டு போடுறது அப்படியே அவங்க போன்லயே பதிவு பண்ணி சோஷியல் மீடியாஸ்ல அத ஒரு vlog மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டெவலப்மென்ட் காமிக்கறாங்க. இது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல இது நல்லது கிடையாது. இல்ல இது டெவலப்மென்ட் கிடையாதுமா. இது பின்னோக்கி போறது. ஒரு மதத்தினருக்கே கொண்டுட்டு போய் சொத்து கொடுக்க போறீங்களா? இவங்க அதிக பிள்ளை பெத்துக்கறாங்க. அப்புறம் இங்க பெண்களோட தாலியை அறுத்து கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுறது இந்திய இறையாண்மைக்கே எதிராக இருக்கு. இதுக்கு ஏதாவது முழுசா தெரிஞ்சா கேள்வி கேளுங்க. உங்களுக்கு இத பத்தி தெரியுமா? 80 கோடி பேருக்கு தானியம் வழங்குறோம்னு சொல்லி மோடி அவர்கள் பேசுறாரு. அதே சமயத்துல 80 கோடி பேர் இன்னுமே தானியத்தை இலவசமா வாங்குற அளவுக்கு வச்சிருக்கோமே அப்படிங்கறத குறித்து இங்க பேச ஆளு கிடையாது. ராகுல் காந்தியோட தொகுதி மாற்றத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜனும் ஒன்னு சொல்லிருக்காங்க. அவருக்கே அவர் மேல நம்பிக்கை இல்ல, அமைதியில நின்னா அவர் ஜெயிக்க மாட்டார், அதனால தான் இந்த தொகுதியெல்லாம் மாத்திருக்காரு. இல்ல அது மக்களோட தீர்ப்புங்க, அதை நாம சொல்ல முடியாது. மு.க. ஸ்டாலின் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பத்திரிகை நிறுவனத்தினுடைய ஒரு சுதந்திரம் பறி போயிருக்கு, சிதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆளுகின்ற கட்சிகளுக்கு எல்லா துறைகளுமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்காங்க. அதுல பத்திரிகை துறையும் விதிவிலக்கு கிடையாது. அக்கவுண்ட் வாய்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி பிரியா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். வெயில்லாம் எப்படி இருக்கு? என்ன சொல்லுது வெயில்? அதிகமா தான் இருக்கு, என்ன பண்றது. ஓகே, நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த முறை. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதான் அப்படின்ற ஒரு இலக்கானம் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்காங்களா, இல்ல மக்களுக்கு இன்னுமே இந்த அரசியல் பத்தின இல்ல வாக்கு பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன அப்படின்னு நினைக்கிறத விடங்க, அந்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஒரு லாங் லீவ் நமக்கான விடுமுறை நாட்களாக அவங்க நினைச்சுக்கிறாங்க. நமக்கு இந்த ஹாலிடேஸ், நம்ம வெளியூர் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் பாக்குறாங்க. இதுல இன்னுமே நல்ல கணக்கெடுத்து ஃபில்டர் பண்ணி சொன்னா எத்தனை வயது உடையவர்கள்லாம் ஓட்டு போடலன்னு கேட்டா இன்னுமே அதிர்ச்சியா இருக்கும். பெரும்பாலும் பிலோ 40 அந்த மாதிரி வயதுல உள்ளவங்க தான் அதிக பேர் ஓட்டு போடாம இருப்பாங்க. ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் போக முடியலனாலும் எப்படியோ ஒண்ணு ஓட்டு போடுறத நம்ம நியூஸ்ல பார்த்தோம். பாத்தீங்கல்ல, அதுதான் சொல்றேன். அப்ப அவர்களுக்கு அந்த ஜனநாயக கடமை அப்படிங்கிறதுனா என்ன, நம்ம ஓட்டு போடுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் விழிப்புணர்வு இன்றளவும் ஏற்படலை. நான் ஒரு ஆள் ஓட்டு போடுறதுனால நாடு மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெட்டி வசனங்கள்லாம் பேசுறாங்க. நிச்சயமா மாறும்னு நீங்க நம்பிக்கை வச்சாதான் மாறும், இல்லைன்னா எப்படி மாறும்? அதனால ஓட்டு போடுறதுங்கிறது நம்ம வேற ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு ஓட்டு போடாதவங்களுக்கெல்லாம் சில உரிமைகள் கிடையாதுங்கிற மாதிரி சட்ட திருத்தம் வந்துச்சுன்னா தான் இந்த 100% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது சாத்தியப்படும். இன்னும் ஆன்லைன்லேயும் ஓட்டு போடலாம். அதாவது அவங்களோட தம்ப் பிரிண்ட் பயன்படுத்தி அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் வளர்ந்து நீங்கள் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓட்டு போட முடியும். எந்த நாட்டில் இருந்தாலும் ஓட்டு போடலாம், எந்த வெளியூரில் இருந்தாலும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான முறைகள்லாம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு 100% இல்லைனாலும் 90% வாக்குப்பதிவுக்கான வழிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் முறையெல்லாம் வந்துச்சுன்னா அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? 100% நம்பிக்கையான வாக்குகள் சேர்றதுக்கு அதுல ஒன்றும் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே போஸ்டல் ஓட்டுன்னு சொல்றாங்க. போஸ்டல் ஓட்டே என்ன பண்றாங்க? பயந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் ஓட்டு போடுறாங்க அரசு ஊழியர்கள். நான் வெளிப்படையாகவே சொல்றேன். அப்ப அதுல ஒன்றும் இல்லை. நீங்க அந்த மாதிரி கூட நீங்க வெளியூர்கள்ல கூட போஸ்டல் கூட பண்ண சொல்லலாம். ஏதாவது ஒரு வழிவகையில எந்த ஊர்ல இருந்தாலும் ஓட்டு போடலாம், எந்த நாட்டுல இருந்தாலும் ஓட்டு போடலாம். அந்த முறை வேணும். அந்த முறை இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த முறை எலெக்ஷன்ல நிறைய பேர் ஓட்டு போடுறது அப்படியே அவங்க போன்லயே பதிவு பண்ணி சோஷியல் மீடியாஸ்ல அதை ஒரு vlog மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஓட்டு போனதை போட்ட பிரச்சனை இல்லை, ஆனா யாருக்கு ஓட்டு போட்டோன்றதை முதற்கொண்டு அந்த பட்டன் பிரஸ் பண்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள் போஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது நியாயமான காரியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா முன்னாடிலாம் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு கேட்டா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அது ஒரு அநாகரிகமான செயலா கருதுவாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல போனை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் காமிக்கிறாங்களே, இது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல இது நல்லது கிடையாது. இல்ல இது டெவலப்மெண்ட் கிடையாதுமா. இது பின்னோக்கி போறது. நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் இங்கே 500 ரூபா கொடு பணம் கேட்கறதுக்கா, அல்லது நீ ஓட்டு போட்டுட்டு அதை வீடியோ எடுத்துட்டு காட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கா? இங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை பதிவு செய்வதற்கெல்லாம் அனுமதிக்க கூடாது. அங்க தேர்தல் அங்க வார்டுல உள்ளவங்களே
அனுமதிக்க கூடாது. அப்ப இந்த தடவை தேர்தல் ஆணையம் வந்து நீங்க வந்து போனை வச்சுட்டு எப்பயுமே அனுமதிக்க கூடாது. நீங்க போனை வெளியில வச்சுட்டு மிஷின்ல ஓட்டு போட்டு வெளில வந்து போட்டோ இப்படி கையை காமிச்சிட்டு நீங்க போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு வேளை நான் ஓட்டு போட்டுட்டேன் நீ ஓட்டு போடு அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையலாம். அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா உள்ள போயிட்டு நீங்க எங்க ஓட்டு போடுறீங்க அது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம்தான். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிருந்தாலுமே அதை வந்து வெளிப்படுத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அந்த காரணம் என்னவாக இருக்க முடியும்? டோக்கன் சிஸ்டம் மாதிரி ஏதாவது இருந்தாதான் உண்டு. இதுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து பணம் வாங்கிங்க அப்படிங்கிற சிஸ்டம். அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தில் நிச்சயமாக அனுமதிக்க கூடாது. விதிமுறைகளில் கொண்டுட்டு வரணும். இன்னொரு முறை இது மாதிரிலாம் நடக்காம பார்த்துக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ உத்தரப்பிரதேசில் தேர்தல் நடக்க இருக்கு. ஸோ ஏற்கனவே ராகுல் காந்தி போன முறை வந்து அமேதி தொகுதியில் போட்டியிட்டு தோத்து போயிட்டாரு. அதன் காரணமா இப்போ வந்து ரேபரேலி தொகுதியில் போட்டியிட இருக்காரு. ஸோ இப்போ இந்த 2 தொகுதியுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய குடும்ப தொகுதி அப்படின்னு சொல்லலாம். காலங்காலமா அவங்க நின்று ஜெயிச்ச ஒரு தொகுதி. ஆனா போன தடவை ஏதோ அமேதியில மிஸ் ஆனதுனால இவர் இப்போ இந்த தொகுதியில ட்ரை பண்றாரு. ஆனா இதுக்கு பாஜக உடனே வந்துட்டாங்க. ரேபரேலியில நிக்கிற ராகுல் காந்தி வந்து பயந்துட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏன் நரேந்திர மோடிக்கு பயமா? அவர் ஜெயிச்சிருவாரு, நான் அந்த பயத்தை ராகுல் காந்தி மேல திணிக்கிறாரா அப்படின்றதுதான் கேள்வி. இல்லை, இன்றைக்கு வந்து தேர்தல் பிரச்சார முறையே மாறி இருக்கு. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிரச்சார முறை அப்படிங்கிறது ஒரு வாக்கு வங்கி குறைந்ததோட பிரதிபலிப்பாக தான் நாம் பார்க்க முடியுது. பல இடங்களில், இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் வந்து ராகுல் காந்தி செய்யக்கூடிய பிரச்சாரத்துக்கு அவர் எதிர்வினை ஆற்றுறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அவர்களும் இப்போ 2 பேருமே மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கிறது தான் உண்மை. இப்போ பல இடங்களில் ராகுல் காந்தி பேசுகிறதுக்கு இவர் விளக்கம் கொடுக்கும் போதும் மதம் குறித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. ஏன் நவாப்களை பற்றி பேசலை, ஏன் நிஜாம்களை பற்றி பேசலைன்னு சொல்லி மேடையில் ஒரு பிரதமர் பேசுகிறத இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மதத்தினருக்கே கொண்டுட்டு போய் சொத்தை கொடுக்க போறீங்களா, இவங்க அதிக பிள்ளை பெற்றுக்கிறாங்க, அப்புறம் இங்கே பெண்களோட தாலியை அறுத்து கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க, இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுறது வந்து இந்திய இறையாண்மைக்கே எதிராக இருக்குது, இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது, தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு எதிராக இருக்குது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிராக இருக்குது, 123(3) இதில் இதுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய பேச்சுக்களை இன்று நரேந்திர மோடி அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறது நாட்டில் உள்ள எல்லாருக்குமே, அதாவது நாட்டை நேசிக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கும் போது உங்கள் ஆட்சியில் செய்த நன்மைகளை பற்றியும் நீங்கள் அதோட சிறப்புகளை பற்றியும் நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு கேட்கலாம். அதை விடுத்துட்டு இவர் பேசுகிறாரு தான், இவர் வந்து தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாருங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் எதிர்வினையாற்றுறது இப்படி இருக்கணுமா அப்படின்னா இருக்கக்கூடாதுன்னு தான் நான்லாம் சொல்லுவேன். இதே வந்து பாஜகக்காரவங்க உட்காந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தூண்டி விடுறாங்க அதனால தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. அவர்கள் தூண்டி விடுறாங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு உள்ள ஒரு தனித்துவம் இல்லாமல் போயிடும். உங்களுடைய அடிப்படை கொள்கைக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். உங்களோட சித்தாந்தம் இருக்குல்ல, இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பு, அந்த சித்தாந்தத்துக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுற மாதிரி ஒரு நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. ராகுல் காந்தி அவர்களுமே கடந்த பல ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போதெல்லாம் என்னென்ன செய்தார்களோ அது குறித்து அவர் பேசலை. அப்போ இந்த நாட்டு 2 கட்சிகளுமே, பிரதான கட்சிகளுமே நாட்டுடைய வளர்ச்சி குறித்தோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிப்பது குறித்தோ, இங்கே வந்து இவர் 80 கோடி பேருக்கு வந்து தானியம் வழங்குறோன்னு சொல்லி மோடி அவர்கள் பேசுகிறாரு. அதே சமயத்தில் 80 கோடி பேர் இன்னுமே தானியத்தை இலவசமாக வாங்குற அளவுக்கு வச்சிருக்கோமே அப்படிங்கிறது குறித்து இங்கே பேச ஆளு கிடையாது. அப்போ இதையெல்லாம் குறித்து பேசுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இன்னைக்கு இல்லைங்கிறது என்னை போன்றவரோட ஒரு வருத்தம். நீங்கள் ஏன் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆயுதத்தை எடுக்கிறீங்க? எனக்கு வேற வார்த்தை பயன்படுத்த வரல. உங்க 2 பேருடைய பிரச்சார முறைகளிலுமே ஆயுதம் அப்படிங்கிறது மக்களுக்கு எதிரானதாக இருக்கு, மக்கள் ஒற்றுமையை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கு, வகுப்புவாதத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாளைக்கு நாம இந்தியா எந்த நிலைமைக்கு போகும், இங்க எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது. அதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பொதுமக்கள், எந்த பாவமும் எந்த தவறும் செய்யாத பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. அதை மனசுல வச்சுக்காம இப்படி ஒரு பிரதமருங்கிற உயர் பதவியில் இருக்கிறவரும் இப்படி பேசுறாரு, ஒரு பிரதான கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணியில் இருக்கிறவரும் இப்படி பேசுறாரு. இது 2மே ஏற்புடையதா இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர்கள் தொகுதியில் வந்து பேசுறது இருக்கட்டும், பொதுவான பேச்சு அவர் எல்லா தொகுதிக்கு போறப்பையும் பேச ஒன்னொன்னையும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஈவன் தான் அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசும்போது கூட ஒரு பெரிய சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதுனால சீட்டு கொடுத்தோங்கிற மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது இது எதை குறிக்குது? அரசியல்ல மிக மோசமான நிலைக்கு இந்தியா போயிட்டு இருக்குங்கிறத தான் குறிக்குது.
இதே ராகுல் காந்தியினுடைய தொகுதி மாற்றத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜனும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அவருக்கே வந்து அவர் மேல நம்பிக்கை இல்லை, அமைதியில் நின்னா அவர் ஜெயிக்க மாட்டார், அதனால தான் இந்த தொகுதியெல்லாம் மாத்திருக்காரு அப்படின்னு. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னையில் போட்டியிட்டாங்க தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு எதிர்க்க. ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஆக்சுவலாக தமிழச்சி தங்கபாண்டியன் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும். அப்போ இவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இல்லை, அது மக்களோட தீர்ப்புங்க, அதை நாம் சொல்ல முடியாது. அந்த கருத்துக்கள் கணிக்கிறதெல்லாம் நான் வேலையே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா தேர்தல் நடந்திருக்கு, தேர்தல் முடிவு வரப்போகுது. இவங்க வெற்றி பெறுவாருங்களா அவங்க வெற்றி பெறுவாங்களாங்கிறதுக்குள்ளேயே நம்ம போக முடியாது. ஏன்னா இப்போ இன்றைய சூழ்நிலையில் நாம் வந்து அதிமுக ஜெயவர்தன் அவர்களுமே நல்ல முறையில் தான் இங்கே வாக்கு சேகரிப்பெல்லாம் செஞ்சாங்க. மக்கள் மத்தியில் ஏற்கனவே எம்பியாக இருந்ததுனாலே ஒரு நல்ல பெயர் இருக்குது. இதில் 3 பேருமே ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ்ன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நாம் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத கடவுள் மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. நம்ம கடவுள் கிடையாது, பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து தேர்தல் அரசியல் அந்த அரசியலுக்குள்ளே திரும்ப வரும்போது என்ன ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்ட பதவி அது. அப்போ அப்பாற்பட்டு இந்த கட்சியும் சாராத இருக்கக்கூடிய ஒரு பதவியாகத்தான் அது இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லை, அது கட்சி சார்ந்த ஒரு பதவி தான் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே இப்போ நிரூபிக்கிற மாதிரி இருக்குல்ல. அரசியல் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லாமல் இருக்கலாம், அதை எடுத்து செல்ல வேண்டியது என்னை போன்றவரோட கடமைங்க. அந்த இடத்துல நீங்கள் ஆளுநராக இருக்கும்போது அதை இது பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சி சார்பாக நீங்கள் களத்தில் இறங்கும் போது அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் போலித்தனமாக இருந்திருக்கீங்க. அந்த இடம் ஆளுநருங்கிற இடமா அல்லது இப்போ நீங்கள் கட்சிக்குள்ளே வந்த இடமா? அந்த ஐயம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து ஏன்னா ஆளுநருக்கு உயர் பதவி, அது எல்லாருக்கும் இருந்த அளவலாவிய உரிமைகள் இருக்குது. ஆளுநர் பதவி ஒன்றும் குறைவான பதவி கிடையாது இந்திய அரசியலமைப்பு படி. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சிந்திக்கும் போது என்ன நடக்குது, இன்னைக்கு அரசியல் களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வியப்பா இருக்கு பார்க்கறதுக்கு. தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஓகே, ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா மீண்டும் வந்து ஆளுநர் பதவிக்கு அதற்கு தான் நான் இப்போ குறிப்பிட்டது. நீங்கள் அதுலேருந்து இதுக்கு வந்துட்டீங்க, இதுலேருந்து மறுபடியும் நீங்கள் அதுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல போலித்தனமா இருக்கீங்க. இல்ல மக்கள் இதை வந்து ஏத்துப்பாங்களா? ஏன்னா ஆளுநர் பதவின்றது ஒரு அசால்ட்டான பதவி இல்ல, போயிட்டு வந்துட்டு மக்களால் தேர்வு செய்யக்கூடிய பதவி கிடையாது இல்ல ஆளுநர். அதனாலதான் நம்ம இதை எடுத்து சொல்ல வேண்டிய நிலை இருக்கு. இப்ப மக்களால தேர்வு செய்ய வேண்டிய பதவியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே என்ன நீங்க இப்படிமீங்க அப்படிமீங்கன்னு சொல்லி ஒதுக்கி ஓரம் கட்டிடுவாங்க மக்கள். ஆனா இது மக்களால தேர்வு செய்யாத ஒரு பதவிங்கும் போது இது அரசியல் கட்சியால முடிவெடுக்கப்படக்கூடிய ஒரு பதவி, ஒரு ஆளுங்கட்சியால முடிவெடுக்கக்கூடிய ஒரு பதவி அப்படிங்கிறது போது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும், மக்கள் புரிந்து கொள்ளணும். இனிமேல் வரக்கூடிய அடுத்த தலைமுறையினர் அரசியலை உற்று கவனித்து அதில் உள்ள நன்மை தீமை என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் பேசுகிறேன்னா அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் அரசியலில் ஒரு புரியாத டாபிக், எனக்கு அரசியலா வேண்டாம், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பலர் வந்து புரியாத மாதிரியே நடந்துக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் விளக்குறோம், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது என்னை வந்து ரொம்ப பாதிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு பொதுமக்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் அது. பட்டினம்பாக்கம்ல ஒரு கார் டிரைவருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து அந்த பொதுமக்கள் வந்து பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காரு. தாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக நிர்வாகி. ரோட்ல எல்லாரும் முன்னாடியும் தான் அவர் வந்து போய் அடிக்கிறாரு. அங்க ஒரு காவல் துணை அவரும் இருக்காரு, காவல்துறையை சேர்ந்த ஒரு டிராஃபிக் போலீஸும் இருக்காரு. பட் அவரும் பெரிய அளவில் போயிட்டு நடுவில் புந்து தடுக்கல, வேடிக்கை பார்க்குறாரு அவரை போய் அடிக்கிறத. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஏன்னா ஒரு பாஜக நிர்வாகி நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமா நிறைய பேர் நான் கமெண்ட் செஷன்ல படித்தேன். வர சென்னையும் வந்து உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு, ஒரு அச்சமும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது குறித்து நீங்க திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், நீங்கள் பத்திரிகையாளர் யாராவது இருந்தீங்கன்னா. ஏன்னா இதெல்லாம் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கப்பட வேண்டிய கேள்விகளை நான் பார்க்குறேன். இது நார்மலாகவே இவங்க ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கும் சரி, மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, காவல்துறை கட்டுப்பட்டு தான் நடக்கிறாங்க, ஒருதலை பட்சமாகத்தான் நடக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதோ அந்த பிரச்சனைகளுக்கு அவங்க ஆதரவாக இருக்கிறத விட இவர்களுக்கு பயந்து ஏன்னா தன்னுடைய பதவிக்கு வந்து ஏதாவது இடையூறு வந்துடும் அப்படிங்கிறத தான் காவல்துறையினர் நினைக்கிறாங்களே தவிர மக்கள் சார்ந்து நினைக்கல. ஒரு அச்சம், தன் சுயநலம் சார்ந்த அச்சம் தான் இருக்கே தவிர அந்த மக்கள் நலன் சார்ந்தவங்க இல்லை. அந்த இண்டிபெண்டன்சி இல்லை. அதாவது காவலர்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கும்ல, காவல்துறையினருக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது இங்கே முழுவதுமாகவே இல்லை. இப்போ நானே நிறைய போராட்டம்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணும்போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குன்னா, மேடம் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதா மேடம் நாங்கள் கேட்போம்,
நீங்கள் உங்கள் சைடு தான் மேடம் இருப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு அது மாதிரி நேரடியாக பெரிய அஃபிஷியலாக உள்ளவங்க பேசும்போது கூட எனக்கு ஒரு கோபம் வரும். நீங்களா நீங்கள் வந்து 30-40 ஆண்டுகள் நீங்கள் சர்வீஸில் இருக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது மாறக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டா மக்கள் எப்படி நல்லா இருப்பாங்க? மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேலை, உங்களுக்கு என்ன லா அண்ட் ஆர்டர் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் மத்தியில் ஆளுற கட்சிக்கும் மாநிலத்தில் ஆளுகிற கட்சிக்குமே நீங்கள் அடிபடிந்து போயிட்டு இருந்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடியவர்கள் நீங்கள் பரிதாபப்பட்ட மாதிரி மக்கள் தான். கண்ணுக்கு தப்பிலே அடிப்பாங்க தான், எல்லாமே நடக்கும் தான். இதெல்லாம் மக்கள் சகித்து கொண்டு தான் போகணும். இந்த நிலை மாறணும். இதைத்தான் நம்ம வலியுறுத்துகிறோம். ஒவ்வொரு துறைக்குமே, எல்லா துறைக்குமே அதற்கான சுதந்திரம் அப்படிங்கிறது முழுமையாக வழங்கப்படணும். அது இங்கே இல்லை. எல்லாத்தையுமே தான் கைக்குள்ள, அது மத்திய அரசுலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றத்தையே தன்னோட கைக்குள்ளே கொண்டுட்டு போகிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த நிலை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் மாற்ற வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும். அதுதான் தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பத்திரிகை நிறுவனத்தினுடைய ஒரு சுதந்திரம் வந்து பறி போயிருக்கு, சிதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க வந்து எத்தனையோ வருஷமா அரசியல்ல இருக்கீங்க, எத்தனையோ பத்திரிகையாளர்களை பார்த்திருப்பீங்க, பத்திரிகை துறையை சார்ந்த பல பேரை பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ இத்தனை வருஷத்துல நீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? பாஜக ஆட்சியில இருந்த போதும் சரி, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போதும் சரி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதாம்மா, எப்பயுமே ஆளுகின்ற கட்சிகளுக்கு எல்லா துறைகளுமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்காங்க. அதுல பத்திரிகை துறையும் விதிவிலக்கு கிடையாது. இப்ப நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுமே அவர்களுக்கு உட்பட்டு தான் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இது வந்து இந்திய ஜனநாயகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு தானா? இங்கே ஏன் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. இது ஒரு சர்வாதிகார நிலைக்கு தள்ளப்பட்டுருமோ? இதைத்தான் நீ பேசணும், இப்படித்தான் நடந்துக்கணும், இதை மட்டும்தான் நீ பப்ளிஷ் பண்ணணும், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஆளுகின்ற கட்சிகளுடைய அடக்குமுறை அப்படிங்கிறது எல்லா துறைகளுக்கும் வேர் வரைக்கும் பாயுது. அது ஆபத்தானது, மிகவும் ஆபத்தானது. 4 துறைகளில் மிகவும் முக்கியமான தூண் வந்து பத்திரிகை துறை. இந்த பத்திரிகை துறை அப்படிங்கிறதுல நீங்கள் இன்வால்மெண்ட் கொடுத்தா மக்களுக்கு சரியான சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த செய்தியுமே தெரியாது. நீங்கள் மறைச்சின்னு நினச்சா மறைச்சிடலாம். இந்த இடத்துல இது நடக்கலைன்னா அது நடக்கலை. பட் இன்னைக்கு வந்து இந்த சமூக வலைதளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கூடுதல் பலமாக நான் பார்க்குறேன். அது நல்லதும் இருக்குது, நிறைய கெடுதலும் இருக்குது. இருந்தாலும் அந்தந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய இப்போ ஊடகங்களே மறைக்கணும்னு நினைத்தாலும் அந்த சம்பவங்களை மறைக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடக்கூடிய ஒரு நல்ல ஆயுதமாக இன்னைக்கு சமூக வலைதளம் உருவாகி இருக்கு. இருந்தாலும் பத்திரிகையாளர்களுடைய பார்வையில் அந்த சம்பவத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்தாதான் அது கரெக்டாக இருக்கும். அதற்கு யாருக்காகவும் நீங்கள் அச்சப்படாமல், யார் கண்ட்ரோல்லையும் இல்லாமல் நீங்கள் சரியான முறையில் செயல்படுவதற்கு பத்திரிகையாளர்கள் தான் முயற்சி செய்யணும். இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சுதந்திர தினம், அதனால சொல்றேன். எத்தனையோ பத்திரிகை சந்திப்புல வந்து நானே பாக்குறேன் மேம், நிறைய பத்திரிகையாளர்களுக்கு வந்து மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. பேசுற எந்த கட்சியை சார்ந்த ஒரு நபரா இருந்தாலுமே பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எதுவா இருந்தாலும் முடிஞ்சா பதில் சொல்லலாம், இல்லைன்னா சொல்லாம போகலாம், அது அவங்களுடைய சாய்ஸ். ஆனா அந்த இடத்துல பத்திரிகையாளர்களுக்கான மரியாதையை குறைச்சி பேசுறது வந்து கண் கூட எல்லாருமே சோஷியல் மீடியாஸ்ல பாக்குறோம். பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கும் மரியாதை அப்படின்றது ஒரு அடிப்படையான விஷயம் தானே. ஸோ அப்படி மரியாதை கொடுக்காத அப்படி பேசுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எல்லா மனிதர்களுக்குமே சுயமரியாதை முக்கியம்தாம்மா. அது பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து மனிதர்களுக்குமே. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்காம, எதையுமே பார்க்காம எல்லா மனிதர்களுக்குமே ஒரு சுயமரியாதை முக்கியம். குறிப்பாக நீங்கள் பத்திரிகையாளர்கள்ட்ட, ஒரு தலைவர்கள்ட்ட நீங்கள் பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேட்டிகளில் அவர்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவர்களை மிகப்பெரிய நம்மளை பேட்டி எடுக்க வந்துட்டாங்கங்கும் போது அவங்க பெரிய முதலாளி போலவும், இவர்களை எல்லாம் இவர்களுக்கு கீழே இருக்கிற அடிமை போலவும்லாம் சில இடத்துல வந்து பேசக்கூடியதை நானும் பார்த்துருக்கேன். தரக்குறைவாக, மரியாதை குறைவாக, ஒருமையில் இது மாதிரி பேசக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த நிலை இருந்துச்சுன்னா மீண்டும் பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் போகக்கூடாதுமா? அதைத்தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் திரும்பவும் மைக் எடுத்துட்டியா அது மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட போகிறீங்க? கருத்து சொல்கிறதுக்கு ஆட்களா இல்லை. நீங்கள் தடை, இவர்கள் வேண்டாம், அவங்க எந்த பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தலைவருடைய கருத்து மக்கள் மத்தியில் போய் சேர வேணான்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தணும். பத்திரிகையாளர்கள் சங்கமோ அல்லது எல்லா பத்திரிகையாளர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு யார் ஒருவர் தரக்குறைவாக, மரியாதை குறைவாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் நடந்துக்கிறாங்களோ அவர்களை புறக்கணிப்போம் அப்படின்னு கொண்டுட்டு வந்தால் இந்த நிலை மாறும். இதுதான் வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா இவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள்னா, அவர்களை பயன்படுத்தி தான் பெரியாளு. இப்போ திடீர்னு கேள்வி கேட்கும்போது ஏதாவது முழுசாக தெரிஞ்சால் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்விகளை தெளிவாக கேட்க தெரியல அப்படின்னு சொன்னாலும்
ஏன்னா இன்னைக்கு 2 பக்கமும் இருக்காங்க. நான் இதையுமே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பத்திரிகையாளர்கள்னு சொல்லி பொதுவாக சொல்லும் போது சில பேர் பத்திரிகை துறைக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு சிலரை வந்து கோவப்படுத்தணுங்கிறதுக்குமே செட்டப் செய்து கூட வர்றாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். அவர்களை நம்ம பத்திரிகையாளர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது போன்ற நபர்களும் இருக்கக்கூடாது. அந்த நிலையும் இருக்கக்கூடாது. இவர்கள் ஒருமையிலையோ தாழ்மையாக பேசுகிறதையும் இருக்கக்கூடாது. இது 2மே இருக்கக்கூடாது. இது 2 பக்கமுமே சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அதுவும் நடக்குது. நம்ம கண் கூட பார்க்குறோம். சில நேரங்களில் ஒரு 20 பேர் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னா 20 பேரில் ஒரே நபர் மட்டும்தான் கொஸ்டின் கேட்கணும்னு அவங்களே அசைன் பண்ணிக்கிறாங்க. அதுவும் தவறானது. 20 பேர் இருக்கிற இடத்துல குறைந்தபட்சம் ஒரு 5 பேர்னாவது கேள்வி கேட்கணும். அதுதான் முறையானதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும், ஒரு சிந்தனை இருக்கும், என்ன கேள்வி கேட்கணுங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன்னு சொல்லி அந்த இடத்துலையுமே யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்துகிறாங்க. அதையும் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கக்கூடாது. அது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இல்லை, என்னோட வேலையை நான் பார்க்கணும், நான் கேள்வி கேட்பேன், நீ மட்டும் கேட்கறதுக்கு நாங்கள் எதுக்குன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போகணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது 2மே சரி செய்யப்பட வேண்டிய இடங்கள் தான். இதுக்கு வழி என்ன, அவங்கவுங்க பார்த்து திருந்தினாதான் உண்டு. மறைந்த தேமுதிக தலைவர் அவர் மறைந்து இன்னையோட 125 நாட்கள் ஆகுது. ஸோ இந்த 125 நாட்கள்ல அதிகப்படியான மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தின இடமாகவும், தொடர்ந்து 125 நாள் வந்து உணவளித்து அப்படி ஒரு நினைவு இடம் அப்படின்னா விஜயகாந்தோட நினைவு இடம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரியான விஷயம். இன்னொன்று என்னன்னா, சென்னையில தமிழகத்துல பல தலைவர்களுடைய நினைவு சின்னங்கள் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. பட் ஆனால் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி எந்த ஒரு அவார்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இதுவோ வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ இது வந்து மற்ற கட்சி எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது மற்ற கட்சிகள் பார்க்குறத விட இது மக்களுடைய விருப்பம் தானே, மக்கள் விருப்பமாக தான் பார்க்கணும். ஏன்னா சமகாலத்தில் விஜயகாந்த் அவர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அவர்கள் பார்த்த விதம் அரசியலை கடந்து அவர் ஒரு நடிகர்னு கடந்து ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருந்திருக்குங்கிறது தான் இது உணர்த்ததே தவிர இதில் வந்து மற்ற கட்சிகள் நினைக்கிறதுக்கெலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து பொது இடங்களில் இப்போ வேறு இடங்களில் இருந்ததுனால அதற்கு கணக்கெடுக்க கூட முடியாது. இப்போ பீச்சுக்கு வர்றாங்களா அல்லது நினைவிடத்துக்கு வராங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அவங்களுடைய இடத்துக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மக்கள் வர்றது போகிறது எல்லாமே கணக்கெடுக்க முடியும். இது கணக்கெடுக்கவும் முடியாது. அதனால் இதில் ஒன்றும் இல்லை. அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு அவரை பிடிச்சிருக்கு, அது ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காருங்கிறது தான் இதோட. சமீபத்தில் நீங்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கூட போய் மீட் பண்ணியிருந்தீங்க, பார்த்தோம். ஸோ என்ன சொன்னாங்க? ரீசெண்டாக ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்களா கட்சி சார்? நான் ஒரு பேட்டிக்கு தான் போயிருந்தேன். அப்போ எதிர்பாராத விதமான ஒரு சந்திப்பு தான். ஆதரவு நம்ம ஏற்கனவே நான் அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து தான் பிரச்சாரம்லாம் மேற்கொண்டேன். அதன் அடிப்படையில் கள நிலவரம் தேர்தல் குறித்து பேசிட்டு இருந்துட்டு வந்தோம். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கலந்துரையாடணும். ஸோ உங்களுடைய கருத்தை அக்கார்ட் வாய்ஸ்ல பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி.